ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களோட இபிஎஃப்ஓ இனிமேல் 7500லேருந்து 15000 உயரப்போகுது. அதோடு சேர்த்து இபிஎஃப்ஓட லிமிட்டு, வயது, கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கிய மாற்றங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்ஓ என்கிற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது இந்தியா முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான பங்களிப்பாளர்களுக்கு ஓய்வூதிய அணுகல் மற்றும் ஓய்வூதியத்தை அணுவதற்கான வசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட 3 முக்கியமான மாற்றங்களை செயல்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பென்ஷன் லிமிட்டை அதிகம் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதிகபட்ச மாதாந்திர ஓய்வு 7500லேருந்து 15000 இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை முன்னர் குறைந்த பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல பலனளிக்கும். முன்கூட்டியே ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான வயது வரம்புல மாற்றம், அதாவது ஏர்லி பென்ஷன் வித்ட்ராவல். பிஎஃப் மெம்பர்கள் இப்போது 50 வயதிலிருந்தே ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம். முன்னாடி 58 வயதில் தான் இந்த ஓய்வூதியத்தை பெறுற மாதிரி இருந்துச்சு. இருப்பினும் முன்கூட்டியே பணத்தை எடுப்பது நல்லதல்ல அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். முழுமையான டிஜிட்டல் ஓய்வூதிய கோரிக்கைகள். ஓய்வூதிய செயல்முறையை நெறிப்படுத்தும் நோக்கத்தில் இபிஎஃப்ஓ ஆனது சேவைகளை அனைத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஓய்வூதியதாரர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஆன்லைன்லேயே சமர்ப்பிக்கலாம் மற்றும் கண்காணிக்கலாம். இதற்காக சிபிபிஎஸ் என்கிற மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை, சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பிபிஓ என்கிற ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதிய கட்டண ஆணை இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த பேங்க்கோட பிரான்ச்சில் வேணாலும் இந்த பணத்தை எடுக்க முடியும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு தொகையுமே செலுத்தாமல் உங்களுக்கான விபத்து காப்பீடு பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.